வணக்கம். இந்த ஆழமான மற்றும் சுவாரஸ்யமான தொகுப்பிற்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம டெய்லி லைஃப்ல எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய சவாலை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு முக்கியமான வேலையை செய்யவோ இல்ல படிக்கவோ உட்காரும்போது இந்த இரைச்சலான ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிற உலகத்துல முழுசா கவனத்தை ஒருமுகப்படுத்துறது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எப்போதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்ம கவனம் ஈஸியா சிதறிடுது. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கதையின் மூலமா இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். கவனச்சிதறல்களின் குழப்பம். அதாவது இந்த நவீன உலகத்துல நம்ம மைண்ட் எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட அன்றாட நிலைய அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் மொபைல் போன் நோட்டிபிகேஷன்ஸ் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கு. காதை சுத்தி எப்பவும் முடிவில்லாத ஒரு பின்னணி சத்தம். இதுக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம எதையோ நினைச்சு அலைப்பாயிர எண்ணங்கள். இதெல்லாம் ஒன்னன் பின் ஒன்னா நான் ஸ்டாப்பா ஒருத்தரை தாக்கும்போது எதுலயும் அமைதியா கவனம் செலுத்தவே முடியாது தானே? அந்த ஒரு கசப்பான உணர்வு தான் அவனுக்கும் ஏற்படுது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த மாதிரி ஒரு மாபெரும் குழப்பத்தை அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆழமான கவனத்தை நாம எப்படி கொண்டு வருது? இதுதான் நாம எல்லாருமே நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த விரக்தியான சூழ்நிலையிலிருந்து வெளியே வர நமக்கு ஒரு தெளிவான பாதை கண்டிப்பா தேவைப்படுது. இப்போ இரண்டாவது பகுதி, நீர்த்துளியின் உருவகம். இதுலதான் ஒரு ஆசிரியர் எந்த ஒரு சத்தமும் இல்லாத ஒரு அமைதியான பாடத்தை கத்துக் கொடுக்க வராரு. அந்த சரியான நேரத்துல ஆசிரியர் மாணவன்கிட்ட ஒரு காட்சியை காட்டுறாரு. ஒரு சின்ன நீர்த்துளி ரொம்ப மெதுவா நிதானமா ஸ்லோ மோஷன்ல கீழே விழுது. அது எங்க விழுது? ரொம்ப கடினமான ஒரு பாறை மேல. அதுவும் ஒரு தடவை மட்டும் விழல. ஒவ்வொரு துளியும் ரொம்ப துல்லியமா இதுக்கு முன்னாடி விழுந்த அதே புள்ளியில மீண்டும் மீண்டும் விழுது. இந்த அமைதியான காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கேக்குற நமக்கே மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். இங்க உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுல இருக்கிற அந்த முரண்பாடுதான். ஒரு பக்கம் தொட்டாலே உடைஞ்சிடுற எந்த வடிவமும் இல்லாத ரொம்ப மென்மையான ஒரு நீர்த்துளி. இன்னொரு பக்கம் எதற்கும் வளைந்து கொடுக்காத ரொம்ப உறுதியான கடினமான பாறை. பாக்குறதுக்கு இது சுத்தமா மேட்ச் ஆகாத சமமற்ற ஒரு போட்டியாதான் நமக்கு தோணுது இல்லையா? ஆனா அடுத்து நடக்கிறது தான் நிஜமான மேஜிக். அத பார்த்து அந்த மாணவன் அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டான். ஏன்னா அந்த மென்மையான தண்ணி தொடர்ந்து கொஞ்சம் கூட சளைக்காம ஒரே இடத்துல விழுந்துகிட்டே இருந்ததால அந்த உறுதியான பாறையிலேயே ஒரு சின்ன துளைய உருவாக்கிடுச்சு. தொடர்ச்சியா திரும்ப திரும்ப செய்யப்படுற ஒரு சாதாரண செயலுக்குள்ள எவ்ளோ பெரிய பவர் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கறத அவன் நேர்ல பாக்குறான். அந்த தருணத்துல தான் ஆசிரியர் ஒரு மிக ஆழமான உண்மைய சொல்றாரு. ஒரு தண்ணீர் துளிக்கே தொடர்ந்து ஒரே இடத்தில் விழுந்தால் சக்தி உருவாகிறது. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் உள்வாங்கி பாருங்க. மென்மையான தண்ணிக்குள்ள அப்படி ஒரு சக்தி இயல்பாவே கிடையாது. ஆனா தொடர்ச்சியா ஒரே இடத்துல குவியறது அப்படிங்கிற அந்த செயல்தான் அதுக்கு அந்த பெரிய சக்தியே கொடுக்குது. சரி, அடுத்து மூணாவது பகுதிக்கு மூவ் பண்ணலாம். மனித மனதின் உண்மையான சக்தி. பாறையில நடந்த இந்த விஷயத்துல இருந்து நம்ம மூளைங்கிற அற்புதத்துக்கு வருவோம். பாறைக்கும் நீர்த்துளிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கோ அதே கனெக்ஷன் தான் நம்ம இலக்குகளுக்கும் நம்ம மனசுக்கும் இருக்கு. தொடர்ந்து விழும் நீர்த்துளி எப்படி பாறையை தொலைக்குதோ அதே போல தொடர்ச்சியான மனித கவனம் அப்படிங்கிறது எந்த ஒரு கடினமான இலக்கையும் தொலைத்து வெற்றியை தரும் ஒரு கருவியா மாறுது. இது ஒரு நேரடியான மிக அருமையான உதாரணம். அந்த ஆசிரியர் தன்னோட வாக்கியத்தை இப்படிதான் நிறைவு செய்றாரு. அதுபோல மனித மனமும் ஒரே விஷயத்துல தொடர்ந்து கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும். இயற்கையோட இந்த சிம்பிளான விதிய நம்மோட படிப்பிலையும் வேலையிலையும் நம்ம பயன்படுத்தினா சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கறது இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துது. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். இந்த நீர்த்துளி முறைய நாம நிஜமாவே நம்மளோட அன்றாட வாழ்வுல அப்ளை பண்ணினா என்ன நடக்கும்? நம்ம கதையில வர்ற அந்த ஸ்டூடெண்ட் இத பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்க முடிவு பண்றான். நாமும் அவனோட சேர்ந்து அந்த பயணத்தை பாப்போம். பகுதி 4, வெற்றிக்கான சூத்திரம். அவன் என்ன பண்றான்னு பாப்போம். இப்போ அந்த மாணவன் தன்னோட மொபைல் போனை ரொம்ப தூரமா எடுத்து வச்சுட்டு அமைதியா படிக்க உட்கார்றான். அவன் செஞ்ச விஷயங்கள் ரொம்ப சிம்பிள். முதல் படி, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம வெறும் சில நிமிஷங்கள் மட்டும் முழுசா கவனத்தை வச்சு படிக்கிறான். ரெண்டாவது, அப்படி படிக்கும்போது அவனோட மெமரி பவர் இயல்பாகவே இம்ப்ரூவ் ஆகிறத அவன் ஃபீல் பண்றான். மூணாவது படியா என்ன நடக்குதுன்னா, அந்த சில நிமிஷ கவனம் படிப்படியா வளர்ந்து அவனோட ஒட்டுமொத்த கான்சென்ட்ரேஷனையும் தாறுமாற அதிகப்படுத்துது. இப்ப அவனோட மைண்ட் எந்த இருட்டையும் விளக்குற ஒரு பிரகாசமான ஒளி மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்குது.
இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம் இதுதாங்க. ஒரே நைட்ல நாம எல்லாத்தையும் தலைகீழா மாத்திர தேவையில்ல. ஒரு மலை மாதிரியான இலக்க ஒரே நாள்ல அடையணும்னு அவசியமும் இல்ல. மாறாக ரொம்ப சின்னதா இருந்தாலும் சரி, ஆனா தொடர்ச்சியா நாம எடுக்கிற முயற்சிகள் மட்டுமே மிகப்பெரிய நிரந்தரமான மாற்றங்களை உருவாக்கும். இதுதான் அந்த நீர்த்துள்ளி நமக்கு கத்துக் கொடுத்த பெரிய பாடம். சோ இதோட கன்க்ளூஷன் என்னவென்றால், இந்த இறுதியான ரொம்ப எளிமையான சூத்திரம்தான் கவனம் மற்றும் தொடர்ச்சி. இது ரெண்டும் சேர்ந்தா அதுதான் வெற்றி. இது சும்மா மோட்டிவேஷனுக்காக சொல்ற வார்த்தைகள் இல்லைங்க. இது நிரூபிக்கப்பட்ட ஒரு இயற்கை விதி. உங்களுக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்குங்கிறத விட உங்க கவனத்தை எவ்வளவு தொடர்ச்சியா ஒரு விஷயத்துல குவிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட வெற்றியை தீர்மானிக்குது. இப்போ எல்லாத்தையும் நாம ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். உங்களோட கவனமும் அந்த நீர்த்துளியை போல ஒரு மிகப்பெரிய பவரை உங்களுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு. இந்த கணத்துல உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இன்னைக்கு உங்களுடைய முதல் நீர்த்துளியை எந்த இடத்துல விழச் செய்ய போறீங்க? உடனே உங்க போனை ஓரமா வச்சுட்டு உங்க இலக்குக்கான அந்த முதல் அடியை எடுத்து வைங்க. இந்த விளக்கம் உங்களுக்குள்ள ஒரு புதிய வெளிச்சத்தை தந்திருக்கும்னு நான் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை நான் சந்திக்கிறேன்.